பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பாருங்கள். முன்னாடியே வாழைக்காய், கத்திரிக்காய், ப்ரெட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கின்னு தான் மாவு ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சு அதெல்லாம் எடுத்து போடணும். பஜ்ஜி மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, இது 3 மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் எண்ணெய் இருக்காது. இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், அது சாப்பிட முடியாது நம்மளால். எண்ணெய் நிறைய இருந்தால் திகட்டுற மாதிரி இருக்கும். நாங்கள் 3 மாவு மிக்ஸ் பண்ணி தான் எப்பயுமே பஜ்ஜி போடுவேன். பஜ்ஜி மாவு அதிகம் போட மாட்டோம், சும்மா கொஞ்சமாக போட்டு அது கூட இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். நீங்களே எப்படின்னு செஞ்சு பாருங்கள். அது தொட்டுக்கு சாஸ் வச்சுக்கலாம், இல்லை வேணுன்னா சட்னி கூட அரைச்சிக்கலாம். என்கிட்ட சாஸ் தான் விரும்பி எங்கள் பசங்க சாப்பிடுவாங்கன்னு நான் சாஸே வச்சு விட்டேன், சட்னிலாம் அரைக்கல. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்து பத்திரமா இருங்க.